திருப்பதி பிரசாத லட்டில் மாட்டுக் கொழுப்பு வெடித்த சர்ச்சையால் ரிப்போர்ட் கேட்கும் மத்திய அரசு. புகழ்பெற்ற திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இது குறித்த விரிவான அறிக்கையை அளிக்குமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிடம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா கேட்டுள்ளார். உலக புகழ்பெற்ற திருப்பதி கோவிலுக்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இதற்கிடையே திருப்பதி கோவிலில் கடந்த சில ஆண்டுகளாக திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குஜராத்தில் ஆய்வகத்தின் ரிப்போர்ட்டை மேற்கோள் காட்டி இந்த குற்றச்சாட்டுகளை சந்திரபாபு நாயுடு அரசு வைத்தது. ஜெகன் அரசில் லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய்யின் மாதிரிகளில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் இருந்ததாக புகார் எழுந்தது. இது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோவிலையும் சனாதன தர்மத்தையும் இழிவுபடுத்திவிட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஆந்திர துணை முதல்வர் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் சாடியுள்ளார். இதில் இப்போது மத்திய அரசும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஆந்திர பிரதேச முதல்வர் என் சந்திரபாபு நாயுடுவிடம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தொலைபேசி வழியாக பேசியுள்ளார். திருப்பதி லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு உள்ளிட்ட தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக அறிக்கை கேட்டுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜே.பி. நட்டா, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிடம் இது குறித்து பேசினேன். இது குறித்த ரிப்போர்ட் கேட்டுள்ளேன். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு லட்டுகள் தயாரிக்கப்பட்டு உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்வோம். தவறு செய்துள்ளது உறுதி செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சுகாதார அமைச்சகம் மட்டுமின்றி மத்திய உணவுத்துறையும் இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ளது. இது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், ஆந்திர முதலமைச்சர் சொல்லியிருப்பது கவலைக்குரிய விஷயம். விரிவான விசாரணை தேவை. தவறு உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.